காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு குடும்ப உறவுகள். 2 தீமோத்தேயு 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். முதலாவது தியான பகுதியாக 2 தீமோத்தேயு 4:9 முதல் 22 வரையிலும் படிக்க கேளுங்கள். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்திய நாட்டிற்கும் தீத்து தல்மாத்திய நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகிக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. கன்னானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புற ஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரிஸ்கில்லாவுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோப்பிவை மிலோத்தோவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஐபூலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாலும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள். ஊழியக்காரர்கள் தங்களுடைய சபையாரால் அல்லது உடன் ஊழியக்காரர்களால் எப்படி கைவிடப்படுகிறார்கள், அந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே எப்படி கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை வருகிறது என்று சொல்லி இங்கே நாம் படிக்க கேட்கிறோம். நாம் ஒன்று சேரும்படியாக அழைக்கப்படுகிறோம். இப்படி கோவிட் 2019 தொற்று பரவிய நாட்களில்
கெல்லி என்கிற சகோதரி மூளை புற்றுநோயினால் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். அவளுடைய இருதயம் மற்றும் நுரையீரலை சுற்றிலும் நீர் அதிகரித்ததால் அவள் தன் மருத்துவ சிகிச்சையை அங்கேயே தொடர வேண்டியிருந்தது. தொற்று வெகுவாய் பரவியதால் அவளுடைய குடும்பத்தார் அவளை சென்று பார்க்க முடியவில்லை. அவளுடைய கணவர் டேவ் ஒரு காரியத்தை செய்ய போவதாக உறுதியளித்தார். தனக்கு நெருக்கமானவர்களை அழைப்பித்து செய்திகளை பிரதிபலிக்கும் பெரிய அடையாள பலகைகளை உண்டாக்கும்படிக்கு கேட்டுக்கொண்டார். அவர்களும் செய்தனர். 20 பேர் முகக்கவசங்களை அணிந்து மருத்துவமனைக்கு வெளியே இருக்கும் சாலையில், சிறந்த அம்மா, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று எழுதப்பட்ட பலகையை உயர்த்தி பிடித்தவர்களாய் அணிவகுத்தனர். செவிலியரின் உதவியோடு 4வது மாடியிலிருந்து கெல்லி அதை பார்வையிட்டாள். அங்கிருந்து அந்த சகோதரி முகக்கவசங்களையும் அசையும் கைகளையுமே பார்க்க முடிந்தது. அவர்களுடைய கணவன் சமூக ஊடகத்தில் அது அழகான முகக்கவசம் மற்றும் கை அசைப்பு என்று பதிவிட்டார். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய கடைசி நாட்களில் ரோம சிறையில் தனிமையில் வாடினார். அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு என்று எழுதினார். ஆனால் பவுல் முற்றிலும் தனிமையில் இல்லை. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புற ஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையின்றி என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக என்று சொல்லியிருக்கிறார். மேலும் பவுலுடன் இருந்த மற்ற விசுவாசிகள் அவரை உற்சாகப்படுத்தினர் என்பது தெளிவாக தெரிகிறது. அருமையானவர்களே, நாம் சமுதாயமாய் செயல்படவே படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இக்கட்டான தருணங்களிலேயே அதை உணர்கிறோம். இன்று முற்றிலும் தனிமையாய் உணர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்போது தனிமையாய் உணர்ந்தீர்கள்? உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து பிரிந்திருந்த தருணங்களில் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? சிந்திக்க வேண்டிய தருணம் இது. அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று. நீதிமொழிகள் 22:17 முதல் 21 வரையிலும் படிக்கிறேன். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவர்களை எழுதவில்லையா? சரியான பாதைகளை கண்டுபிடித்து நம்முடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நடத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை. இப்படி 16 வயது நிரம்பிய பிரேசில் தேசத்தில் ஸ்கேட் போர்டு விளையாட்டு வீரர் பெலிப் கஸ்டோவா உலகத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஸ்கேட் போர்டு வீரர்களில் ஒருவராக மாறுவார் என யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள். அவனுடைய தந்தை தன்னுடைய மகன் சறுக்கு பலகை விளையாட்டை முறையாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அதற்கான பணம் இல்லை. ஆகையால் அவர் தன்னுடைய காரை விற்று அதில் கிடைத்த பணத்தை கொண்டு புளோரிடா மாகாணத்தில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டிக்கு தன்னுடைய மகனை அழைத்து சென்றார். கஸ்டோவா வெற்றி பெறும் வரை யாருக்கும் அவனை பற்றி தெரியாது. அவன் பெற்ற வெற்றி அவனுக்கு ஒரு பிரமாதமான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. கஸ்டோவாவின் தகப்பனுக்கு அவர் மகனுடைய இருதயத்தையும் ஆர்வத்தையும் கண்டுபிடிக்கும் திறன் இருந்தது. கஸ்டோவா சொல்லும்போது, நான் தகப்பனாய் மாறும்போது என் தகப்பன் எனக்கு செய்ததில் 5% செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய சரியான பாதையை நீங்கள் கண்டறிகின்றீர்களா? வசனம் சொல்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகள் உங்களோடு பள்ளி பருவத்தில் இருக்கும்போது அல்லது கல்லூரி பருவத்திலே உங்களுடைய குடும்பத்திலே சேர்ந்து இருக்கும்போது தான் உங்களுடைய சொல்லுக்கு அதிகமாக கீழ்ப்படுகிறார்கள். நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்ப உறவுகளிலே நாம் எப்படி பலப்படுவது என்று இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் ஆர்வம், ஆற்றல் மற்றும் தனித்தன்மை ஆகியவற்றை கண்டுபிடித்து
தேவன் அவர்களை இதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார் எனும் பாதைக்கு நேராய் அவர்களை வழி நடத்தும்படி நீதிமொழிகள் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. வசனம் அழகாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நமக்கு தெளிவான அல்லது தீர்க்கமான அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஞானத்தோடும் நம்முடைய கரிசனையோடும் நம் பிள்ளைகளுக்கு பெரிய பரிசை நம்மால் கொடுக்க முடியும். அவர்கள் தேவனை நம்புவதற்கான பாதையையும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாய் நடக்கக்கூடிய எதிர்காலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள நாம் உதவலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6 இப்படித்தான் சொல்லுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் வசனங்களை மறந்து விடாதீர்கள். தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பிள்ளைகளின் இருதயம் மற்றும் ஆற்றலை கவனிக்கிற அன்பான பெற்றோர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? அல்லது நீங்களும் அப்படிப்பட்ட அன்பான கனிவான பெற்றோர்களாக இருக்கிறீர்களா? தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் தம்முடைய வழிகளை அக்கறையோடு உங்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கிற சிந்தித்து பாருங்கள். குடும்ப உறவுகளிலே, குறிப்பாக விசுவாச குடும்பத்தோடு நீங்கள் ஒன்றிருக்க வேண்டும். அதே போல நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அன்பாக ஆழமாக ஆண்டவருடைய வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளின் தியான பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்துங்கள். அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். ஆமீன். ஜெபம் செய்வோமா? நல்ல கர்த்தாவே, குடும்ப உறவுகளை பற்றி எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அன்பான தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் பரிசாய் கொடுத்த உம்முடைய ஆறுதலின் ஆவிக்காகவும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கொடுத்த விசுவாச குடும்பத்தினருக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நாங்கள் மறந்து விடாமல் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யவும், அவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் செபிக்கவும் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்திருக்கிறீர். எங்களுடைய குடும்பங்களிலே பிள்ளைகளை தந்திருக்கிறீர். அவர்களை நடக்க வேண்டிய வழிகளிலே நாங்கள் அவர்களை நடத்தும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். பரலோக தந்தையே, நல்ல பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மீது அக்கறை காட்டுவதை நாங்கள் பார்க்கும்போது நீர் எல்லாவற்றை விட உண்மையான பெற்றோர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களை கண்டு நீர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும். குடும்ப உறவுகளிலே, விசுவாச குடும்பத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளோடு நல்ல உறவிலே, மகிமையான உறவிலே ஆண்டவரே நீர் விரும்புகிற உறவிலே நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சமர்ப்பித்து ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.